திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் முதியவர் தவறவிட்ட பணத்தை பாதுகாத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நடத்துனருக்கு காவல்துறையினர், பொதுமக்கள் பாராட்டு. சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கம் தெற்குப்பட்டுவைச் சேர்ந்த முதியவர் 75 வயதான ராஜமாணிக்கம். இவர் கீழவளவில் உள்ள தனது தங்கையின் வீட்டிற்கு சென்றுவிட்டு மருத்துவ செலவிற்காக ரூபாய் 20,000 பெற்றுக்கொண்டு மதுரையிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் அரசு பேருந்தில் பயணம் செய்து இன்று திங்கட்கிழமை நண்பகல் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் வந்ததும் இருக்கையிலே பையை மறந்துவிட்டு முதியவர் கீழே இறங்கி சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்து பார்த்தபொழுது திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தை விட்டு அவர் வந்த தஞ்சாவூர் பேருந்து சென்றது. இதனையடுத்து முதியவர் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். உடனடியாக காவல் சார்பு ஆய்வாளர் செல்வப்பிரபு கிளை மேலாளரை தொடர்பு கொண்டு முதியவர் வந்த பேருந்து நடத்துனர் நடராஜனை தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்தனர். சீட்டில் இருந்த பையை பாதுகாப்பாக எடுத்து வைத்திருப்பதாக கூறினர். தஞ்சாவூர் சென்றுவிட்டு மீண்டும் அங்கிருந்து இன்று இரவு திருப்பத்தூர் பேருந்து நிலையம் வந்த நடத்துனர் நடராஜன் காவல் நிலையம் சென்று காவல் ஆய்வாளர் முன்னிலையில் முதியவரை தவறவிட்ட பையை ஒப்படைத்தார். பையை பிரித்து பார்த்தபொழுது ரூபாய் 20,000 பணம், ஆதார் கார்டு, பாஸ்புக் உள்ளிட்டவைகளை முதியவர் சரிபார்த்துக் கொண்டார். நடத்துனர் நேர்மையை பாராட்டி பொன்னாடை அணிவித்து ஆய்வாளர் பாராட்டினார். தொடர்ந்து சார்பு ஆய்வாளர் செல்வப்பிரபு, காவலர்கள், பேருந்து கிளை மேலாளர் சுரேஷ், டைம் கீப்பர்கள் உள்ளிட்ட பலரும் நடத்துனரை பாராட்டினர்.